ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்னால் என்ன சொல்லி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா என்ன சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரீ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ், ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பிளாக் ரோஸ். ஓகேங்களா, அவங்க ஃபஸ்ட்டு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னா என்ன சொல்லி பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சார்ட்டில் பார்க்கும்போது எந்த இடத்துலலாம் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, தென் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அதை யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர். ஒரு சின்னதாக ஒரு ஃபால் நடந்திருக்கு. சின்ன ஃபால் இல்லை, நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20% கிட்ட இருக்கும். மேபி ஒரு 15% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் நடக்கும் போதும் ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. டோஜினா என்னென்னா இன்டிசிஷன் கேண்டில் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு ஹை லெவலும் போயிருக்கும், லோ லெவலுக்கும் போயிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ஓப்பன் ஆன இடத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோஜி சொல்லுவாங்க. ஜஸ்ட் இது வந்து பார்க்கும்போது ஜீசஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் டோஜி சிம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒட்டினா மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. பிஃபோர் அந்த பேரிஷ் கேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய மூவ் கொடுத்துருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு 10 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் மூலயமா மூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டாரோட எக்ஸாம்பிள். ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட கான்செப்ட் என்னென்னா ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புல்லிஷ் சிக்னல் இருக்கும் போதும் ஒரு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். டோஜின்றது ஒரு லைன் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படியே புக்கில் இருக்க மாதிரி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மார்க்கெட்டில் பண்ண முடியாது. அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் சுத்தமாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா, ஜஸ்ட் இந்த கான்செப்ட் தான். கான்செப்ட் மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் பண்ணும் போது ரிவர்சல் இருக்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி யூஸ் ஆகும். ஓகேவா, இதே மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இது வருங்க. அப்படியே மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். மார்னிங் ஸ்டார் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் போதும் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் சோல்ஜர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபால் நடந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷ் கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எல்லாமே டாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஆக்குப்பை பண்ணுறாங்க இந்த பிளேஸு. ஒன்ஸ் அதை ஆக்குப்பை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 25% வரைக்கும் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டாக இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பியரிஷ் கேண்டில் இது எண்ட் ஆஃப் தில் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில் முடிஞ்சோடனே கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3. ஒன்ஸ் இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப் ட்ரெண்டில் போயிருக்கு பாருங்கள். நியர்லி இங்கே வரைக்கும் வேண்டாம், இவ்வளோ இஸ் திஸ் இனஃப். நீங்கள் இங்கே திக்கி என்ட்ரி எடுத்திருந்தா கூட நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9% ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா கூட எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% அப்படியே இன்னொரு மடங்கு 1:2 ரேஷியோவில் வரைக்கும் கூட நம்மளால் கேப்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக் ரோஸோட எக்ஸாம்பிள். ஒரு அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் புல்லிஷ் சிக்னல் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பியரிஷ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் வந்திருக்காங்க சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அறிகுறி. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய ஃபால் நடந்துருக்கு பாருங்க. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா
23% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எல்லாமே ஒரு சில டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு தேடி ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் அப்பப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸில் வர பேசிக்கான பேட்டர்ன்ஸ், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற பேட்டர்ன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே போட்டிருந்தோம். அடுத்த வர வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.